தென்னிந்தியாவின் வரலாற்று சின்னமான மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னும் சில மாதங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட உள்ளது. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயரை நீக்கிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்று மறுபெயரிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பெயர் மாற்றம் செய்வதற்கான ஆயத்த பணிகளில் மத்திய சட்ட அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த பிரத்யேக தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சிவப்பிரியன். அவரிடம் தொடர்ந்து கேட்கலாம். சிவப்பிரியன், சொல்லுங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் பெயர் மாற்றுவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை என்ன? அது பற்றி தகவல்களை சொல்லுங்க. அனிதா, இப்போது பார்த்தீர்களானால் மெட்ராஸ் ஹைகோர்ட் 1862ஆம் ஆண்டிலிருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 3 உயர்நீதிமன்றங்கள் செயல்பட்டன. அது கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பை. இந்த 3 நகரங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டாலும் உயர்நீதிமன்றங்கள் பழைய பெயரிலேயே செயல்பட்டு வந்தன. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட் என்றுதான் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளை இப்பொழுது மத்திய அரசு என்ன செய்திருக்கின்றார்? பல இடத்திலிருந்து கோரிக்கை வந்தது. இவற்றை தங்கள் நகரங்களின் புது பெயர்களோடு இணைக்க வேண்டும் என்று. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றம் என்று இதை அதிகாரப்பூர்வமாக அழைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அந்த முடிவானது இப்பொழுது சட்ட அமைச்சகம் எடுத்து, சட்ட அமைச்சகம் ஒரு கேபினெட் நோட், அதாவது மத்திய அமைச்சரவைக்கு ஒரு குறிப்பை ஒன்றை தயார் செய்திருக்கிறது. அந்த குறிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் கேபினெட்டை சென்றடையும். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் இன்னும் 2 வாரத்திற்குள் அது மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒரு மசோதா தயார் செய்யப்படும். 1861ஆம் ஆண்டு இந்திய உயர்நீதிமன்றங்கள் மசோதா என்ற மசோதாவில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயர் நீக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்று அந்த பெயர் மாற்றம் செய்யப்படும். அதற்கான மசோதாவை மத்திய அரசு தயார் செய்து வருகிறது. முதலில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த மசோதாவிற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் மேற்கொண்டு அந்த மசோதாவை வரும் பருவமழை கூட்டத்தொடர், அதாவது ஜூலை 2வது வாரத்திலிருந்து தொடங்கும் பருவமழை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மசோதாவில் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாததால் இந்த மசோதா உடனடியாக பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு விரும்புகிறது. இதற்கான கோரிக்கைகள் தமிழக அரசிடம் இருந்து கூட வந்தது. அனிதா, பல தமிழ் அமைப்புகள் இதற்கான கோரிக்கைகளை விடுத்தது. சென்னையில் உள்ள அனைத்து இடங்களும் சென்னை என்று பெயரிடப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றம் மற்றும் மெட்ராஸ் என்ற பெயரில் செயல்படுவது சரியில்லை என்றும் இவர்கள் அந்த கோரிக்கையில் கூறியிருந்தனர். அதன்படி சென்னை உயர்நீதிமன்றம் என்று இது அதிகாரப்பூர்வமாக அழைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டவுடன் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அனிதா, சிவப்பிரியன், சொல்லுங்க, இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மத்திய அரசிடமிருந்து எப்போது வெளியிடப்பட இருக்கிறது? அனிதா, இப்போது பார்த்தீர்கள்னால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இப்போதைக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இது கேபினெட்டுக்கு செல்லும் வரை, மத்திய அமைச்சரவைக்கு செல்லும் வரை இதை மத்திய சட்ட அமைச்சகத்தின் பொறுப்பாக தான் இருக்கும். மத்திய சட்ட அமைச்சகம் அனைத்து ஆயத்த பணிகளை மேற்கொண்டு விட்டது. தமிழக அரசிற்கு இதை பற்றி அவர்கள் தெரிவித்தும் விட்டார்கள். இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயரை நீக்கிவிட்டு இப்பொழுது இன்னும் 2 மாதங்களில் சென்னை ஹைகோர்ட் என்ற பெயரை நாங்கள் கொடுக்க எங்களது அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளதாகவும், இந்த அனுமதி அமைச்சகம் மட்டும் அளிக்க வேண்டியதில்லை, இதை கேபினெட்டில் பதிவு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து இந்த பெயர் மாற்றத்தை செய்ய வேண்டும். 1861ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்ட இந்த இந்திய உயர்நீதிமன்ற சட்டம், த இந்தியன் ஹைகோர்ட்ஸ் ஆக்ட் 1861, அந்த மசோதாவில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு தான் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அந்த மசோதாவில் திருத்தம் கொண்டு வர முதலில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் தேவை. பிறகு பாராளுமன்ற 2 அவைகளின் ஒப்புதலுக்கு பிறகுதான் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அந்த கோப்பில் கையெழுத்திடுவார். கோப்பில் கையெழுத்திட்ட அன்றிலிருந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயர் மாற்றப்பட்டு சென்னை ஹைகோர்ட் என்று அழைக்கப்படும். அனிதா, சிவப்பிரியன், தொடர்ந்து இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து இது குறித்து
மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் பெயரை மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பற்றி வழக்கறிஞர்களின் கருத்தை தற்போது கேட்கலாம். நம்முடன் வழக்கறிஞர் தமிழழகன் காத்திருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஐயா சொல்லுங்க, மத்திய அரசின் முடிவு பற்றிய உங்கள் கருத்து என்ன? வணக்கம், நான் வழக்கறிஞர் தமிழரசன் பேசுகிறேன். இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1860 படி பிரிட்டிஷ் மகாராணி அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலே மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே ஹைகோர்ட்டுகளை ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஹைகோர்ட்டுகள் மிகச் சிறப்பாக ஜனநாயக சேவை புரிந்து வருகின்றன. தற்பொழுது இந்த ஹைகோர்ட்டுகளை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் பாம்பே ஹைகோர்ட்டுடைய அட்ரஸ் எடுத்துக்கின்றால் போர்ட் பாம்பே ஹைகோர்ட், போர்ட் மும்பை என்று இருக்கிறது. மெட்ராஸ் ஹைகோர்ட், போர்ட் சென்னை தமிழ்நாடு என்று இருக்கிறது. கல்கத்தா ஹைகோர்ட் எஸ்பிளனேட் ரோடு கொல்கத்தா என்றுதான், வெஸ்ட் பெங்கால் என்றுதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வரலாற்று பெயர்களை மாற்றுவதன் மூலம் அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒரு ஆதாயமும் ஆகப்போவதில்லை. மாற்றாக இது ஒரு வரலாற்றை அளிக்கின்ற முயற்சியாக நாங்கள் இதை கருதுகிறோம். இதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இது அப்படி மாற்றினால் நாம் அரசியல் சட்டத்தை செய்த மிகப்பெரிய துரோகமாகும். ஆகவே இந்த மாற்றம் தேவையில்லாதது, அது தவிர்க்க வேண்டிய ஒன்று நான் கருதுகிறேன். தமிழரசன், உங்களது தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் பெயரை மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது குறித்து வழக்கறிஞர் செல்வம் நம்முடன் காத்திருக்கிறார், அவரிடம் இது பற்றி கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த அந்த காலத்திலே இருந்து இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாகாணமாக இருந்ததை தமிழ்நாடு அரசு என்று மாற்றியது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான். அந்த காலத்திலே இருந்து இந்த கோரிக்கை வலுவான கோரிக்கை, பல்வேறு காலங்களில் பல்வேறு அரசுகளால் வைக்கப்பட்ட கோரிக்கை. ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த கோரிக்கை, நீண்ட காலமாக இருக்கிற இந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறுகிறது என்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு வழக்கறிஞராக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் கூட தமிழ் ஆட்சி மொழியாகவும் தமிழ் கோர்ட் நீதிமன்றத்தினுடைய கோர்ட் அபிஷியல் லாங்குவேஜாகவும் வழக்காடு மொழியாகவும் வருமானால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப 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 வரவேற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர்கள் ஒருவனாக நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இது குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி திரு செல்வம். சிவப்பிரியன், உங்களது கூடுதல் தகவல்களுக்கும் நன்றி.